அனைவருக்கும் வணக்கம். கற்க, வலைத்தமிழ் மற்றும் வள்ளுவர் குரல் குடும்பம் ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தொடர் நிகழ்ச்சியின் 125வது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். திருக்குறள், வள்ளுவர் சார்ந்த நூல்கள் இதுகாரும் ஒவ்வொரு வாரமும் இடையராது அல்லது ஒரு சில குறுக்கீடுகள் இடையூறுகள் இருந்தாலும் ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகின்றன. இந்த வாரம் நம்மிடையே திருவள்ளுவம் என்ற ஒரு நூல் குறித்து பேராசிரியர் முனைவர் க.ப. அரவாணன் அவர்கள் எழுதிய திருவள்ளுவம் என்ற நூல் குறித்து நம்மிடையே அதன் சிறப்புகளை எடுத்து உரைப்பதற்காக நண்பர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே வேதியியல் பொறியியல் பயின்றவர். ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக பொறியாளராகவும் மேலாளராகவும் பணியாற்றி வருகிறார். தமிழிலே பேரார்வம் மிக்கவர், நல்ல எழுத்தாளர், பேச்சாளராகவும் மிளிர்ந்து வருகிறார். கவிஞரும் கூட. கடந்த ஒரு சில ஆண்டுகளில் கவிதை யாத்தும் திறமையை தன்னுள்ளே வளர்த்து கொண்டு அருமையான கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார். அவற்றை நூலாகவும் ஆக்குவதற்கான முயற்சியிலேயும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் வைணவ நூல்களில் ஆழங்கால் பட்டவர். அது குறித்த நூல்களையும் எழுதியிருக்கிறார். அது குறித்து ஒரு ஆளுமை என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு அதிலே ஆழங்கால் பட்ட ஒருவர். அவர் இந்த முறை நம்மிடையே திருவள்ளுவம் என்ற பேராசிரியர் க.ப. அரவாணன் அவர்களின் நூலை குறித்து பேச வந்திருக்கிறார். அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். பேராசிரியர் க.ப. அரவாணன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை, திருவனந்தபுரம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்களிலே பயின்றவர். பல கல்லூரிகளிலும் பின்னர் பிற்காலத்திலே பல்கலைக்கழகங்களிலும் தமிழ்துறையிலே பணிபுரிந்தவர். முனைவர் பட்டம் பெற்றவர், தமிழாய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர். ஏறத்தாழ 55க்கும் மேலான 56 என்று நினைக்கிறேன் 56 நூல்களை எழுதி வெளியிட்டவர். அவருடைய நூல்கள் அனைத்தும் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சிறந்த ஆளுமை. அவர் எழுதிய இந்த நூல் திருவள்ளுவம் என்ற இந்த நூலை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை மீண்டும் ஒருமுறை உங்கள் சார்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். வாங்க ஸ்டாலின் ராமகிருஷ்ணன். அடலேறு மொழித்தமிழே, இன்ப கடலேறு தனித்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய். இந்த அவையில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா கதிரவன் அவர்கள் என் மீது கொண்டுள்ள அன்பால் என்னை பற்றி சற்று மிகையாகவே புகழ்ந்து கூறிவிட்டார் என்று நினைக்கின்றேன். அவர் குறிப்பிட்ட அளவிற்கு, அவர் கூறிய அளவிற்கு நான் தகுதி உடையவனா என்பது எனக்கு நிச்சயம் தெரியாது. அந்த தகுதி எனக்கு கிடையாது. ஏனென்றால் இங்கு மற்ற சான்றோர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நான் தொடர்ந்து எனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள காரணம் ஒரு சுயநலம் இருக்கின்றது. அதாவது நான் அந்த நூலை குறித்து இங்கு பேசுவதால் இங்கு அனைவருக்கும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் நானும் அந்த நூலை குறித்து அதிகமாக சில செய்திகளை கற்றுக்கொள்கின்றேன். அதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் தளமாகத்தான் நான் இதை கருதுகின்றேன். இது என்னுடைய 4வது அல்லது 5வது உரையாக இந்த தளத்தில் இருக்கக்கூடும். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நான் இங்கு பேசுகின்றேன். குறிப்பாக இங்கு ஐயா திரு CR அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த 2-3 ஆண்டுகளாக என்னுடைய இந்த திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்கள் மீது அதிக ஈடுபாடு உண்டாக்குவதற்கு இது ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டி இருக்கின்றார். அதன் மூலமாக நானும் நிறைய புதிய செய்திகளை தேடி சென்று கொண்டிருக்கின்றேன். அதுபோது மட்டுமில்லாமல் திரு பாபாராஜ் ஐயா அவர்களும்
தினமும் அவர் குரலை பற்றி விதவிதமான அவர் வெண்பாவை பதிவு செய்வார். அவர் எழுதிய வெண்பா நூலை பற்றியும் நான் இந்த தளத்திலே பேசியிருக்கின்றேன். அவரும் இந்த தளத்தில் வந்து இங்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்கு மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் இந்த அவையில் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பேராசிரியர் முனைவர் காப்பா அரவாணன் அவர்கள் எழுதிய திருவள்ளுவம் என்ற நூலை குறித்து. அதாவது இந்த தலைப்பை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், சில வாரங்கள் அல்ல, சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது இந்த தென்காசி திருவள்ளுவர் விழா ஒன்று நடைபெற்றது. அதற்கு முன்பு வலைத்தளம் திரு பார்த்தசாரதி ஐயா அவர்கள் சில கேள்விகளை ஒரு குழுவில் பதிந்திருந்தார். அதாவது திருக்குறள் சம்பந்தமாக ஏதாவது ஆய்வு செய்யப்பட்ட நூல் வந்திருக்கின்றதா, திருக்குறளுடைய முழு பரிமாணத்தை பற்றி ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா, அது ஏன் தமிழக மக்களை சென்று அடையவில்லை, அது ஏன் தமிழக மக்களை முழுவதுமாக சென்றடையவில்லை, அவ்வாறு சென்றடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம், இது போன்ற ஒரு கேள்விகளை ஒரு பதிவாக ஒரு கேள்வி தொகுப்பாக போட்டிருந்தார். அப்பொழுது அது எனக்கு ஒரு சவாலான ஒரு பதிவாகத்தான் எனக்கு தெரிந்தது. ஏன் திருக்குறள் பரவலாக செல்லவில்லை? அதாவது திருக்குறளுக்கு பல உரையாசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள். பழைய உரையாசிரியர்கள் தொடங்கி, இடைக்காலத்தில் தொடங்கி, தற்காலம் வரை, அதாவது இந்த நிகழ்காலம் வரை பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு சான்றோர் பெருமக்கள் பல பேர் தங்களுடைய உரைகளை எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக வாசுப மாணிக்கனார், பேராசிரியர் மு வரதராசனார், கலைஞர் மு கருணாநிதி உட்பட தமிழ் பற்றுள்ளவர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் பெருமக்கள் பலரும் உரை எழுதியிருக்கின்றார்கள். தங்களுக்கு ஏற்ற வகையிலே, தங்களுடைய பாணியிலே, ஆனால் ஐயன் வள்ளுவர் சொல்ல இருக்கின்ற கருத்தை தங்களுடைய பாணியிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது போல பல உரைகள் வெளிவந்திருக்கின்றது. ஆனால் இவ்வளவு உரைகள் எழுதியும், இவ்வளவு உரைகள் பரவலாக புழங்கியும், உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் திருக்குறள் இருக்கின்றது. ஆங்கிலத்திலே, மற்ற பிற மொழிகளிலே, பிரெஞ்சு மொழியிலே, ரஷ்ய மொழியிலே என்று பல மொழிகளிலும் இந்த நூல் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் ஒரு நூல் ஏன் முழுமையாக மக்களை சென்றடையவில்லை? இது ஒரு அடிப்படை கேள்வி. இது குறித்து நான் சில நூல்களை தேட ஆரம்பித்தேன். அப்படி தேட ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு கிடைத்த நூல் இந்த வள்ளுவம். அதாவது பேராசிரியர் காப்பா அரவாணன் அவர்கள் இயற்றிய இந்த வள்ளுவம் என்ற நூல், திருவள்ளுவம் என்ற நூல். வள்ளுவம் என்பது பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் எழுதிய நூல். இது திருவள்ளுவம். இந்த திருவள்ளுவ நூலுக்குள் புகுவதற்கு முன்பு காப்பா அரவாணன் பற்றிய ஒரு சிறு செய்திகளை மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புகின்றேன், இந்த அவையில் பதிய விரும்புகின்றேன். பேராசிரியர் காப்பா அரவாணன் அவர்கள் 1941ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் திருவாரூருக்கு அருகில் உள்ள ஒரு சிறு கிராமம் குடவாசல் என்ற ஊரிலே பிறந்தார். பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே புலவர் பட்டம் பயின்றார். பிறகு பச்சையப்பன் கல்லூரி, புதுவை மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் மனோன்மணியம் ஆகிய இடங்களில் பேராசிரியராக பணிபுரிந்தார், தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார். பிறகு செனகல், அதாவது ஆப்பிரிக்க நாட்டில் செனகல் பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வு பேராசிரியராக, பெரும் பேராசிரியராக சற்றப்போ ஒரு 5-6 ஆண்டுகாலம் அங்கு பணியாற்றினார். பின்பு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில் அமைந்துள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராகவும் பணியாற்றினார். 2018ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். தமிழிலே புலமை மிக்க ஒரு அரும்பெரும் சான்றோர்களிலே குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றவர் காப்பா அரவாணன். அவரை பற்றி அதிகமாக செய்திகள் இங்கு இல்லாமல் இருப்பது ஒரு வருந்தத்தக்கதுதான். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் அவர் எழுதிய நூல்களை இங்குள்ள அறிஞர் பெருமக்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் அந்த குறையை நான் நிறைவேற்றிவிடும் என்று எனக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருக்கின்றது, ஒரு ஒலிக்கீற்று இருக்கின்றது. அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நான் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த திருவள்ளுவம் என்ற நூல் மிக அருமையாக எழுதியிருக்கின்றார். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வலைத்தளம் திரு பார்த்தசாரதி அவர்கள் அந்த பதிவு போட்டதற்கு ஏற்ற விடையாக இந்த நூலில் அனைத்து செய்திகளும் இருப்பதாக நான் கருதுகின்றேன். இந்த நூல் 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. எங்கு வெளியிடப்பட்டது என்றால் திருச்சியிலே திருக்குறள் சபையிலே வெளியிடப்பட்டது. திருக்குறள் சபை அது தற்போது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய தலைமையில பல சான்றோர் பெருமக்கள் மத்தியிலே இந்த நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூல் எப்படி அமைந்திருக்குது என்றால், சற்றப்போ இது ஒரு 800 பக்கங்களை கொண்ட நூலாக இருக்கின்றது. திருக்குறள் குறித்த ஒரு முழு ஆய்வு நூலாக, ஒரு ரிசர்ச் பேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த நூலை குறிப்பிடலாம்.
இந்த நூலை வந்து அவர் வந்து 2 பகுதிகளாக பிரித்திருக்கின்றார். முதலில் வந்து இந்த நூல் எப்படி எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது என்ற ஒரு விளக்க குறிப்பினோடு அதனை தொடங்குகின்றார். அதனை வந்து ஒரு முன்னுரை என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த நூலினுடைய சிறப்பு வேறு யாரும் இதற்கு முன்னுரையோ, அணிந்துரையோ அல்லது சிறப்புரையோ யாருமே கொடுக்க கிடையாது. இது வந்து அப்படியே வந்து டைரக்டா வந்து இப்போ ஃபிலிம் போனாக்க நம்ம வந்து அறிமுகம் இல்லாம உள்ள போற மாதிரியே தான் இந்த நூல் வந்து நம்ம இந்த நூலுக்குள்ள புகும்போது வந்து அப்படியே தான் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து இது போயிட்டு இருக்கு. அதுல வந்து இந்த நூலை வந்து 2 பாகங்களாக பிரிக்கின்றார். முதல் பாகத்துல வந்து சற்றப்ப ஒரு 14 கட்டுரைகள் இருக்கின்றது. அந்த 14 கட்டுரைகள்ல வந்து வெவ்வேறு பொருள்ல வந்து அந்த 14 கட்டுரைகளும் அமைந்திருக்கின்றது. அந்த 14 கட்டுரைகள்ல வந்து திருக்குறளுடைய கோட்பாடு என்ன என்பதை வந்து அவருடைய பார்வையில வந்து ஐயன் வள்ளுவர் எப்படி விளக்குகிறார் என்பதை வந்து குறிப்பிடுகின்றார் அந்த 14 கட்டுரைகளிலும். அந்த 14 கட்டுரைகளினுடைய தொகுப்பு தான் முதல் பகுதியாக முடிவடைகின்றது. 2வது பகுதி எப்படி இருக்குது அப்படின்னாக்க வந்து திருக்குறளுடைய அதிகார அமைப்பை வந்து இங்க வந்து இவர் மாத்துறார். அதாவது வந்து அதிகார அமைப்பை வந்து எப்படி மாத்துறார் அப்படின்னா வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த 133 அதிகார அமைப்புகளோட வந்து இவருடைய அந்த பொருள் எப்படி, அதாவது குறளுடைய பொருள் மாறாம அந்த அதிகாரத்தை மட்டும் வந்து வேறு விதமாக வந்து மாற்றி வந்து அதை பின்னாடி வந்து 2வது பாகமாக வந்து சேர்த்திருக்கின்றார். இப்ப இன்றைய உரையில வந்து நான் வந்து ஒரு சற்றப்போ ஒரு 30 அல்லது 40 நிமிடங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கிறேன். இதுல வந்து நான் வந்து இந்த முதல் பகுதியை மட்டும்தான் நான் இங்க வந்து பேச விரும்புறேன். அந்த முதல் பகுதியில வந்து நான் படித்து நான் உணர்ந்து கொண்ட கருத்துக்களை வந்து இங்க தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏன்னா 2வது பகுதி வந்து அப்படி போடுறது வந்து இந்த நேரம் வந்து நிச்சயமாக பத்தாது. உண்மையை சொல்ல போனால் முதல் பகுதிக்கும் வந்து எனக்கு தெரிந்த நேரம் வந்து போதாது. ஏனென்றால் அவ்வளவு செய்திகள் வந்து அதுல வந்து அவர் வந்து கொடுத்திருக்கின்றார். இந்த நூலில் வந்து எழுதியிருக்கின்றார். அதற்காக நிறைய மெனக்கெட்டு இருக்கின்றார். ஏன்னா வந்து இதுல வந்து சங்க இலக்கிய தொடர்பு செய்திகள், இதுல காப்பா அரவணனுடைய இன்னொரு நம்ம போற்றப்பட வேண்டிய செய்தி வந்து அவர் வந்து பல மொழி புலமை பெற்றவராகவும் இருந்திருக்கின்றார். அதாவது வந்து மலையாளத்திலும் வந்து ஒரு புலமை மிக்கவராக இருந்திருக்கிறார். வடமொழியிலும் வந்து ஒரு புலமை பெற்றவராக இருந்திருக்கின்றார். உலக நாடுகள் பலவற்றிற்கும் சென்று பல நிகழ்ச்சிகளை வந்து அவர் வந்து அங்க அதை வந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த அனுபவத்தினுடைய திரட்டு வந்து இந்த நூலில் வெளிப்படுகின்றது. அவருடைய ஒவ்வொரு மேற்கோளும் அவர் ஒவ்வொரு கட்டுரையிலும் காட்டும் மேற்கோளும் வந்து அவர் வந்து மிக சிறப்பாக மெனக்கெட்டு எழுதியிருக்கிறார் என்பது புரிகிறது. ஏன்னா வந்து சில கட்டுரைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் எழுதும் போது அது வந்து மிக எளிமையாக போய்விடும். இவர் வந்து அப்படி இல்லை. அந்த ஒவ்வொரு செய்தியும் சொல்லும் போது வந்து எல்லாத்தையும் வந்து தொகுத்து வந்து சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம அவரை பத்தி இன்னொரு ஒரு செய்தியை நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து சென்னை வானொலியில வந்து அவர் வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியை வந்து இன்னமுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் நிகழ்ச்சியை வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. அது எப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 3 நிமிடம் அல்லது 4 நிமிடம் வந்து பேசக்கூடிய ஒரு இது. அந்த நிகழ்ச்சியில வந்து மிக அழகாக பேசியிருக்கிறார். அது வந்து இப்போ இந்த யூடியூப்ல வந்து அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. வாய்ப்புள்ளவர்கள் வந்து அதை வந்து பார்க்கலாம். அதுல வந்து ஒரு ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு அந்த உரிய செய்தியை வந்து எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை வந்து மிக அழகாக வந்து 3 அல்லது 4 நிமிடங்கள்ல வந்து பேசியிருக்கிறாரு. சில உரைகள்ல வந்து குறளினுடைய சங்க இலக்கியங்கள்ல மேற்கோள் காட்டியிருக்கின்றாரு. சில இடங்கள்ல வந்து குறளையும் வந்து மேற்கோள் காட்டி அந்த குறள் மூலமாக வந்து அந்த கருத்தை வந்து விளக்கியிருக்கிறார். அத்தகைய ஒரு சிறப்புக்குரியவர் தான் வந்து முனைவர் பேராசிரியர் காப்பா அரவணன். இங்க முதல்ல வந்து அந்த நூலை எப்படி ஆரம்பிக்கின்றார் என்றால் ஃபர்ஸ்ட் அந்த முதல் தலைப்பே வந்து வள்ளுவத்துடன் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து எப்படி வந்து கிரேக்கத்துக்கு வந்து ஹோமர் வந்து பெருமை சேர்த்தாரோ, எப்படி ஆங்கிலேயருக்கு ஷேக்ஸ்பியர் வந்து பெருமை சேர்த்தாரோ, எப்படி வந்து கியூகோ பிரெஞ்சு நாட்டிற்கு பெருமை சேர்த்தாரோ, எப்படி லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவிற்கு பெருமை சேர்த்தாரோ, எப்படி மார்ட்டின் லூத்தர் கிங் ஜெர்மனிக்கு பெருமை சேர்த்தாரோ, அதுபோல தமிழ் இனத்திற்கு, தமிழ் மரபிற்கு பெருமை சேர்த்தவர் ஐயன் வள்ளுவர் அப்படின்றத வந்து ஆரம்பிக்கிறார். இந்த முதல் 4 இதுவுமே வந்து அவர் வந்து அந்த உலக தொடர்பு கொண்டதுனால்தான் வந்து அந்த செய்திகளை வந்து அங்க குறிப்பிட்டு இவ்வளவு ஒரு பெரும் புகழுக்குரியவர், பெரும் திறமை கொண்டவர், இவரை வந்து நாம வந்து பெற்றிருக்கிறோம் அப்படின்றத வந்து இந்த செய்திகளை குறிப்பிட்டு அங்க வந்து ஆரம்பிக்கிறார். மிகச்சிறந்த ஒரு தமிழுக்கான அடையாளம் வந்து வள்ளுவர் அப்படின்றத ஆரம்பிச்சு அவர் வந்து இந்த கட்டுரை எப்படி, இந்த நூல் எப்படி உருவானது அப்படின்றதுக்கு சில பக்கங்கள்ல வந்து அவருடைய கருத்துக்கு வந்து சொல்றாரு. அவர் வந்து மாணவராக வந்து 1959, 60 வந்து புலவர் படிப்புக்காக வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து பயின்று கொண்டிருக்கின்றார்.
அப்பொழுது வந்து அவர் பயின்று கொண்டிருக்கும் போது அவருடைய பேராசிரியர் வந்து கந்தசாமி அவர்கள் வந்து, பேராசிரியர் கந்தசாமி அவர் தான் வந்து அவருக்கு வந்து தமிழ் பாடம் வந்து அங்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போது வந்து அவங்க வந்து ஒரு திருக்குறள் பரிசு போட்டு அறிவிக்கிறார்கள். அந்த திருக்குறள் பரிசு போட்டிக்கு வந்து காமத்துப்பாலில் உள்ள 250 குறட்பாக்களுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டும், ஒப்புவிக்க வேண்டும், அதை கருத்து நடை சிறப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பொருண்மையிலும், அதே மாதிரி சங்க இலக்கியத்துல ஒரு தலைப்பிலையும் வந்து ஒரு போட்டி நடத்தப்படுகின்றது. அந்த போட்டி வந்து அந்த காலத்தில் வந்து பரிசு தொகையாக முதல் பரிசு தொகை ரூபாய் 100 கொடுக்கப்படுகின்றது. அதுல வந்து கலந்து கொண்டு முதல் மாணவனாக வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று அந்த 100 ரூபாய் பரிசையும் பெறுகின்றார். அந்த 100 ரூபாய் என்பது இன்றைக்கு சில லட்சங்கள் வந்து இருக்கலாம், சில லட்சங்கள் இருக்கக்கூடும். அந்த ரூபாய் அந்த அந்த பரிசை வென்று அதற்காக வந்து அவர் உழைத்திருக்கின்றார். அதற்காக வந்து அந்த குறள் முழுவதையும் படித்து அதை உணர்ந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை வந்து செய்திருக்கின்றார். அப்படி செய்யும் போதுதான் அவருக்கு குறள் மீது வந்து தனி ஈடுபாடு வந்தது. அதன்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதை போன்ற சிந்தனைகள் வர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்பதை குறிப்பிடுகின்றார். அதற்கு பிறகு அவர் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் போதும், கல்லூரியில் பணிபுரிந்த போதும் அங்கு நடந்த நிகழ்வுகள், உலகத்தில் நடந்த நிகழ்வுகள், இதையெல்லாம் சேர்ந்துதான் வந்து அவருக்கு ஒரு அனுபவ திரட்டாக, அனுபவத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த சிந்தனையாக வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நூலை வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார். அடிப்படையில வந்து தமிழர்கள் ஏன் அடிமையானார்கள் என்ற நூலையும் வந்து அவர் வந்து எழுதியிருக்கின்றார். அதுல வந்து மிக விரிவாக வந்து தமிழர்கள் வந்து ஏன் அடிமையானார்கள் என்பதை குறித்து மிக விரிவாக வந்து அதுல குறிப்பிட்டிருக்கிறார். அதனுடைய கருத்தை ஒட்டி தான் வந்து இங்கே வந்து சில பகுதிகளை வந்து அவர் எழுதியிருப்பார் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நூலை வந்து பார்த்த பின்னால வந்து அப்படிதான் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரிதான் வந்து இந்த வள்ளுவம் என்ற திருவள்ளுவம் என்ற நூல் ஏன் எப்படி எழுதப்பட்டது, எப்படி வந்து அது ஒரு ப்ராஜெக்ட் திட்ட வரைவாக வந்தது அப்படின்றத வந்து அவர் குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டு வந்து அடுத்தது கட்டுரைக்குள்ள வந்து போறாரு. அந்த 14 கட்டுரைகள் நான் சொன்னது. அந்த 14 கட்டுரைகளுடைய முதல் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு அவர் என்ன தலைப்பு வைத்திருக்கிறார் என்றால் திருவள்ளுவம் கோட்பாடு. திருவள்ளுவம் கோட்பாடு 1 தொடங்கி திருவள்ளுவம் கோட்பாடு 14 வரை செல்கின்றது. அதுதான் வந்து அந்த நூலினுடைய கண்டென்ட். அதுல இருக்கிற அந்த பொருள் அடக்கம் சொல்றோம் இல்லையா, அந்த பொருள் அடக்கம் வந்து இதுதான். 1வது தலைப்புல இருந்து 14வது தலைவருக்கு வந்து திருவள்ளுவம் அப்படின்றதுல வந்து போகுது. அதாவது அந்த திருவள்ளுவம் என்ற பெயருக்கே அவர் வந்து என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா வந்து, இது வந்து நம்முடைய வாழ்வியல் நூலாகத்தான் இருக்க வேண்டும், இதை பின்பற்ற வேண்டும். அதனால்தான் வந்து அதை வந்து அவர் வந்து அந்த தலைப்பை இட்டிருக்கின்றார், திருவள்ளுவம். இதுபடி வாழ்ந்தாக்கு நமக்கு வந்து நம்ம வாழ்வு வந்து சிறக்கும் அப்படின்றது அதனுடைய பொருள், உள்ளார்ந்த பொருள். அதுதான் வந்து இந்த தலைப்பாக வந்து அவர் வந்து இட்டிருக்கின்றார். இந்த முதல் தலைப்பே வந்து அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து அற இலக்கியம் உருவாகிய பின்புலம். இது நிச்சயமா வந்து நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டாவும் நம்ம வந்து இந்த டாபிக்கை வந்து பார்க்கணும். அற இலக்கியம் வந்து உருவாகிய பின்புலம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து திருக்குறளை வந்து இப்போ வேற வேற பார்வையில வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா வந்து இது வந்து ஒரு நுட்பமான ஒரு பார்வையாக தான் வந்து எனக்கு படுது. ஏன் அப்படின்னாக்க வந்து ஏன் வந்து இந்த அற இலக்கியம் வந்து தோன்ற வேண்டும், அதுக்கான பேக்ரவுண்ட், அதுக்கான சூழ்நிலை வந்து என்னவாக இருந்தது அப்படின்றது நம்ம வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து கிபி 2ஆம் இதுல வந்து உண்மையிலே ஒரு இன்னொரு தகவல் என்னன்னாக்க, இதுல நிறைய நான் குறள்களை பற்றி அதிகமாக வந்து இங்க நான் பேச போறதில்ல. ஆனா ஏன் பேச போறதில்லை அப்படின்னா வந்து இவர் வரலாற்று செய்திகளை வந்து நிறைய குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வரலாற்றோட அவ்வப்போது குறள்களையும் பேச வாய்ப்பு இருக்கும்போது பேசுகின்றேன். இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து ஏன்னா வந்து அவர் ஒரு ஆய்வு பேராசிரியர். ஆய்வு பேராசிரியர் என்ற காரணத்தினால வந்து நிறைய வந்து அந்த ஆய்வு ரீதியாகத்தான் எழுதியிருக்கின்றார். உண்மையை சொன்ன போனால் வந்து இந்த நூல் வந்து ஒரு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கண்டிப்பாக வந்து ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு வந்து ஒரு கைடன்ஸா வந்து இந்த நூலை வந்து வைக்க வேண்டும். கண்டிப்பாக வந்து அது தமிழ்நாடு அரசு, நம்முடைய வள்ளுவர் குரல் குடும்பம் போன்ற அமைப்புகள் வந்து தமிழ்நாடு அரசை வந்து வலியுறுத்த வேண்டும். ஏன்னா வந்து நம்ம நிறைய விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதுல வந்து ஒரு பங்காக இதையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இதை படிக்கும் போது வந்து நிறைய தகவல்கள் கிடைக்கின்றது. இதில் நான் மற்றொன்றையும் குறிப்பிட்டு விடுகின்றேன். அவர் சொல்வதெல்லாம் 100 விழுக்காடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நம்ம வந்து பகுப்பாய்வு செய்யலாம். அவர் வந்து சில கருத்துக்களை குறிப்பிட்டிருப்பது நியாயமாக இருக்கின்றதா, இது உண்மைதானா, இதில் அடங்கியுள்ள செய்திகள் உண்மைதானா அப்படின்ற கோணத்துல வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போலாம். அதற்கான ஒரு தளத்தை வந்து இது நிச்சயம் வந்து உண்டாக்கி இருக்கு அப்படின்றத நான் கருதுகின்றேன். இப்போ கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை பாத்தீங்கன்னாக்க வந்து முழுமையாக வந்து மூவேந்தருடைய ஆட்சி தான் வந்து தமிழகத்துல இருந்தது. சேர சோழ பாண்டியர்கள் வந்து இருந்த காலகட்டம்.
கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 575 ஆண்டு வரை களப்பிரர் ஆண்ட காலம் என்று இவர் குறிப்பிடுகின்றார். அதாவது பேராசிரியர் காப்பா அறவாணன் தன்னுடைய நூலிலே வந்து இந்த தலைப்பிலே வந்து குறிப்பிடுகின்றார். அந்த காலகட்டத்திலே வந்து போர் வந்து மறுக்கப்பட்டது. அதாவது வந்து போர் வந்து மறுக்கப்பட்டது என்பதை விட போர் வந்து விரும்பவில்லை. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல வந்து வீரமும் காதலும், அதாவது வந்து அந்த போரினுடைய ஒரு பிரதிபலிப்பாக காதல் வந்து அந்த உணர்வு வந்து பார்க்கப்பட்டது. அப்படிதான் வந்து அந்த ஒரு பண்பாடு, அந்த பண்பாட்டு விழுமியம் வந்து இருந்தது அந்த சங்க காலத்திற்கு முன்பு வரை. ஆனா வந்து இந்த 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி 575வது நூற்றாண்டு வரை வந்து போர் வந்து அதிகமாக வந்து விரும்பப்படவில்லை. போர் விரும்பப்படவில்லை. அதே போல வந்து சங்க காலத்துல வந்து இருந்த அந்த பழக்க வழக்கங்கள் வந்து கடுமையாக கண்டிக்கப்பட்டது. என்ன பழக்க வழக்கங்கள்? அதாவது வந்து பரத்தமை, விபச்சாரத்தன்மை உடையது, பல பெண்டிர்களோடு வந்து தொடர்பு கொள்ளுதல், அதே போல மது அருந்துதல், கல் அருந்துதல், அதே போல வந்து போர் என்ற பேரில வந்து நடக்கக்கூடிய அநீதிகள், இது எல்லாமே வந்து இந்த 400-500 நூற்றாண்டுகளில் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கப்பட்டது அப்படின்றத வந்து இவர் குறிப்பிடுகின்றார். அதாவது வந்து இந்த அரை இலக்கியம் ஏன் உருவானது, அதுக்கான பின்புலம் என்ன என்பதை ஆராய்ந்து இதை வந்து ஒரு தொகுப்பாக அப்படியே எழுதி கொண்டு இந்த தகவல்கள் எல்லாம் வந்து கூறுகின்றார். அவருடைய நூலிலே வந்து கூறுகின்றார். அதற்கு அடிப்படையாக என்ன காரணம் என்பதை எப்படி விளக்குகின்றார் என்றால், இவர்கள் எல்லாமே வந்து இந்த ஜைன மதத்தையும் புத்த மதத்தையும் பின்பற்றியவர்கள். இந்த ஜைன மதமும் புத்த மதமும் வந்து பாத்தீங்கன்னா போருக்கு எதிரானது, அதே போல வந்து இந்த கள ஒழுக்கத்திற்கு எதிரானது. இப்போ நம்ம வந்து இந்த களவியல் வந்து சங்க காலத்துல வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு சூழல் இருந்தது. ஆனா இவங்க வந்து அந்த களவியல், அதாவது வந்து ஒரு ஆடவனோ ஒரு பெண்டீரோ திருமணத்திற்கு முன்பு சேருவது, திருமணத்திற்கு முன்பு ஒருவரை பார்த்துக் கொள்வது, பழகிக் கொள்வது, மனதாலோ அல்லது உடலாலோ வந்து ஒன்று சேருவது போன்ற வழக்கங்களை வந்து இவங்க வந்து கண்டிக்கிறார்கள். இவங்க வந்து அதை வந்து கண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோ இந்த ஒரு இததான் வந்து ஒரு பின்புலமாக வந்து அவர் வந்து இந்த அரை இலக்கியம் தோன்றியதற்கான ஒரு காரணமாக குறிப்பிடுகிறார். அதுபோல இன்னும் இரண்டு காரணங்களையும் வந்து எடுத்து வைக்கின்றார். அதாவது வந்து இந்த புலால் உண்ணாமையும் உயிர் கொள்ளாமை, இந்த இரண்டுமே வந்து சங்க காலத்துல வந்து இருந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அது வந்து இந்த ஒரு 400 ஆண்டுகளா 500 ஆண்டுகளாக வந்து அது மறுக்கப்பட்டது. அதனால வந்து அந்த பின்புலத்திலேயே வந்து பல அற இலக்கியங்கள், அதாவது கீழ்கணக்கு 11 கீழ்கணக்கு அந்த நூல் தொகுப்பில் உள்ள அற இலக்கியங்கள்லாம் வந்து உருவானதாக வந்து அந்த செய்திகளை வந்து அடிப்படையாக வைத்து நமக்கு வந்து அங்க குறிப்பிடுறாரு. அதாவது அற இலக்கியம் ஏன் தோன்றியது அல்லது தோன்றுவதற்கான பின்புலம் என்ன அப்படின்ற தலைப்புல இந்த காரணங்கள் எல்லாம் வந்து வரிசையாக அடுக்கியிருக்கிறார். அதுக்கப்புறமா வந்து அதை ஒட்டிய இன்னொரு தலைப்பு, 2வது தலைப்பாக என்ன சொல்றாருன்னா, அற இலக்கியம் தோன்றிய போது இருந்த சமூகவியல். அப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு சமூகவியல் இருந்தது, இது வந்து ஒரு முக்கியமாக நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான். அதாவது வந்து தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியம் தொடங்கி பின்னர் வந்த எல்லா இலக்கியங்களிலும் வந்து ஆரியருடைய அந்த இருப்பு எல்லாத்திலுமே வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொல்காப்பியத்திலே வந்து வடமொழிக்கான அந்த இதுக்கான நூற்பாக்கள்லாம் வந்து இருக்குது. அததான் வந்து இவர் வந்து இங்க குறிப்பிடுறாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ஆரியம் வந்து இங்க வந்து உள்ள புகுந்து விட்டது. ஆரியத்தினுடைய தாக்கம் வந்து இங்க வந்து இருந்தது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், அதாவது வந்து இது என்னுடைய கருத்தல்ல, அவர் குறிப்பிட்ட கருத்தை நான் அவையில் பதிவு செய்கின்றேன். அதாவது வந்து பார்ப்பனர்களுடைய அந்த ஒரு வருகையும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்ததாக வந்து அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதை வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து எப்படி ஊக்குவித்தார்கள், மற்ற மூவேந்தர்கள் எப்படி ஊக்குவித்தார்கள் அப்படின்ற செய்திகளையும் வந்து ரொம்ப விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதை வந்து நான் இங்க பேசுவதை தவிர்த்து விடுகின்றேன். அதை வந்து நூல்ல படிக்கிறது வந்து அந்தந்த அவங்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுகின்றேன். ஆனா அதுல ஒரு சில கருத்துக்களை வந்து அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கின்றார். எப்படி எடுத்துரைக்கிறார் என்றால் வந்து வேள்வி செய்தல், அதே போல வந்து மனுநீதி, இந்த மனுநீதி தான் வந்து அடிப்படையா இருந்தது அப்படின்றத ரொம்ப உறுதியா குறிப்பிடுறார். இந்த மனுநீதி தான் வந்து அன்றைய சமூகவியல்,
அந்த அறநூல் தோன்ற காலத்துல வந்து அந்த சமூகியல்ல வந்து அதுதான் இருந்தது. அந்த மனு நூலுடைய சூத்திரங்களையும் வந்து அங்கங்க அவர் வந்து விளக்கமாக வந்து எடுத்து காட்டியிருக்கின்றார். வேள்வி வந்து இருந்தது. குதிரை அசூயாகம், அதாவது அந்த குதிரை இதை வந்து நம்ம வந்து வேள்விகள் வந்து இது பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ரொம்ப விரிவாக குறிப்பிட்டு, அதுக்குதான் வந்து அவிசுரின் 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று அப்படின்றது ஐயன் வள்ளுவர் எழுதின குரட்பாவை வந்து அங்க வந்து கொண்டு வராரு. அது போல ஒரு 7-8 குறள்களை வந்து அதுக்கு தொடர்புடைய குறள்களை வந்து அங்க சுட்டி காட்டுகின்றார். நான் வந்து இந்த குறள் வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிந்த குறள் என்பதால் இதை நான் இங்கு வந்து எடுத்து காட்டியிருக்கின்றேன். இந்த மனுநீதி தான் வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபலா இருந்தது அன்னைக்கு அந்த இருந்த காலகட்டத்துல. அப்ப அதுதான் வந்து அந்த அந்த சூழ்நிலை அந்த சமூகியல் சிந்தனையாவும் இருந்தது. சிந்தனையா இருந்ததை விட சிந்தனையாக திணிக்கப்பட்டது, இம்போஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அப்படிதான் வந்து திணிக்கப்பட்டதா வந்து அங்க இது பண்ணிருக்காரு. இதுதான் வந்து அந்த நாம சொல்ற அந்த அறத்துக்கும் அந்த தர்மத்துக்கும் இத வந்து இந்த இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை வந்து பேராசிரியர் சுபவீரபாண்டியன் வந்து மிக அழகாக நுட்பமாக விளக்குவார். அதாவது தர்மமும் அறமும் ஒன்று கிடையாதுப்பா. தர்மம் இஸ் டிஃபரெண்ட், அறம் இஸ் டிஃபரெண்ட். ரெண்டுமே வந்து நாம வந்து அதை ஒரே பொருள்ல வந்து எடுத்துக்கிறோம். ரெண்டுமே வந்து மாறுபட்டது. அறம் என்பது நேரிய வழியில், சீரிய வழியில், நீதி நெறிமுறையோட வந்து வாழ்வது, அதுதான் வந்து அறம். தர்மம் வந்து அப்படி கிடையாது அப்படின்றது அவர் வெவ்வேறு உதாரணங்களோட வந்து அவர் விளக்கி இருப்பாரு. சோ இதுதான் வந்து அவர் இந்த 2வது தலைப்புல அற இலக்கியம் தோன்றிய போது இருந்த சமூகவியல் அப்படின்ற தலைப்புல வந்து இதை வந்து விரிவா எழுதியிருக்கிறாரு. நான் அதனுடைய கருத்து சுருக்கத்தை மட்டும் தான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்தது 3வது தலைப்புல வந்து மிக அழகாக ஒண்ணு சொல்றாரு. திருவள்ளுவர் இருந்த போது இருந்த சமூகவியல், அதாவது அறநூல் எழுதுறதுக்கான சமூகவியலை வந்து முன்னாடி சொல்லிட்டாரு. இது அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தலைப்பும் அப்படியே தொடர்புடைய தலைப்பா தான் ரிசர்ச். நீங்க இந்த ரிசர்ச் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் உண்டு. ஏன்னா நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேப்பர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால வந்து அந்த அடிப்படையில வந்து ஒரு ஆய்வியல் மாணவனாக இதனை என்னால் உறுதியா சொல்ல முடியும். இந்த ஒவ்வொரு இதையும் வந்து நீங்க வந்து கொண்டு வரும்போது இது எதற்காக வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்றத நம்ம தொடர்பு படுத்தி கொண்டே வர வேண்டும். அதுதான் வந்து இங்க வந்து மிக சிறப்பாக அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த செய்தியை சொல்லும்போது அவர் வந்து ஒரு உதாரணத்தோடு தான் ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து 19வது 20வது நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பல சமூக மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தது. கார்ல் மார்க்ஸ் வந்து பொது உடைமை கோட்பாட்டை வந்து கொண்டு வந்தாரு. அதே மாதிரி வந்து சிக்மண்ட் பிராய்டு வந்து உளவியல் கோட்பாடை வந்து முன்னிறுத்தினாரு. சார்லஸ் டார்வின் வந்து உயிரியல் பரிமாண கொள்கையை வந்து கொண்டு வந்தாரு. ஆகஸ்ட் கோமத் வந்து சமூகியல் கோட்பாடு சோசியாலஜி இதை வந்து வலியுறுத்தினாரு. இந்த மாதிரி வந்து ஒரு மனமும் அதே சமயத்துல வந்து சோசியாலஜி அந்த சமூகவியலும் வந்து எப்படி வந்து ஒரு சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றது அல்லது அடிப்படையாக இருக்கின்றது. இவங்க வந்து அந்த இவங்க இந்த சிந்தனையை வந்து வளர்த்ததுனால வந்து அல்லது இந்த சிந்தனையை வந்து இவங்க அவர் கண்டுபிடித்தாருன்னே சொல்றாரு. அதாவது வந்து அவருடைய அந்த வரியிலே சொன்னாக்க வந்து இவர்கள் தான் வந்து இதை வந்து கண்டுபிடித்தார்கள். இன்வென்டட் ஆல் திஸ் கான்செப்ட்ஸ் இன்வென்டட் பை திஸ் பீப்புள் அப்படின்றதான் வந்து அவர் வந்து அங்க குறிப்பிடுகிறார். அதை குறிப்பிட்ட அதனாலதான் வந்து அந்த மாற்றங்கள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்டா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 1800 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் வந்து இந்த கருத்தை எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். சமூகங்களுடைய சிந்தனையை வந்து மானுடர்களுடைய சிந்தனையை வந்து வள்ளுவர் வந்து தன்னுடைய குரட்பாக்களில் வந்து அதிகார வாரியாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்றத வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதுல வந்து பேராசிரியர் அரவாணன் வந்து திருவள்ளுவர் தோன்றிய ஆண்டாக 2ஆம் நூற்றாண்டாக தான் கருதுவதாக எனக்கு புரிகிறது. நான் அந்த நூலை படித்தவரை வந்து நான் அப்படிதான் புரிந்து கொள்கின்றேன். அதுவும் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டதுதான். ஏனென்றால் நாம வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று நம்ம உறுதியிட்டு சொல்கின்றோம். ஆனால் வந்து அவர் வந்து இது 2ஆம் நூற்றாண்டில் அவர் தோன்றியிருக்கலாம் என்று ஒரு கருதுகோளை கொண்டவராக இருக்கின்றார். அது வந்து நம்ம அடுத்த ஒரு அதை ஆய்வுக்குரிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. அதை அடுத்த இது செய்யும் போது அதை நாம் பார்ப்போம். அதுல வந்து அவர் வந்து அந்த சொல்லிட்டு மனத்தானும் மாந்தர் குணர்ச்சி இனத்தானும் இன்னான் எனப்படும் சொல் அப்படின்ற ஒரு குறளை வந்து எடுத்து காட்டி மனம் வந்து எப்படி வந்து இந்த சமுதாயத்தை வந்து ஒரு அடிப்படை பண்பாக ஒரு கூறாக இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்றாரு. இதுல வந்து அவர் வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு அனுபவப்பட்டவர் எப்படின்றத எப்படி காண்பிக்கிறாருன்னா ஒவ்வொரு அந்த ஒரு
இனம் சொல்ற இல்லையா, அந்த இனம், அதாவது வந்து அமெரிக்கர், ஜப்பானியர், ஜெர்மனியர், பிரெஞ்சு, ரஷ்யர், இந்த மாதிரி எல்லா ஒரு சமுதாய மக்களையும் வந்து அவர் வந்து பார்த்திருக்காரு. அது சம்பந்தப்பட்ட நிறைய நூல்களை வந்து வாசித்திருக்கின்றார். அவங்களுடைய பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க வந்து எத்தகைய ஒரு பண்புகள் உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு, அதோ அதையோ அந்த அந்த பண்புகளை வந்து வள்ளுவர் குறிப்பிட்ட இந்த குறளோட வந்து ஒப்புமைப்படுத்துறாரு. ஒப்புமைப்படுத்திட்டு எப்படி வந்து மனம், அந்த சூழல் வந்து ஒரு சமூகத்தை வந்து மாற்றுகின்றது, எப்படி வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது அப்படின்றத வந்து இந்த இந்த கருதுகோள்களை, அதாவது இந்த கோட்பாட்டுகள் எல்லாம் வந்து வைத்து வள்ளுவருடைய குறள் வழி கோட்பாட்டையும் வந்து ஒப்புமைப்படுத்தி விளக்குகின்றார். இதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா வந்து அவருடைய கணக்குப்படி 1800 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து வள்ளுவர் வந்து இத்தகைய கருத்துக்களை வந்து தன்னுடைய குறள்ல வந்து கொடுத்திருக்காரு அப்படின்றது. அதை வந்து இன்னும் ஒரு குறளோட வந்து நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். நிலத்தியல்பால் நீர்த்திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு அப்படின்றது வந்து ஒரு அருமையான குறள் வந்து சொல்றாரு. அதாவது வந்து சேர்ந்த நிலத்தினுடைய தன்மையானால் வந்து நீரானது வந்து வேறுபட்டு நிற்கும், அந்த அந்த நிலத்தினுடைய தன்மை வந்து அடையும். அதுபோல வந்து மக்களினுடைய அறிவும் தாங்கள் சேருகின்ற அந்த இனத்தினுடைய தன்மைக்கேற்ப வந்து மாறும் அப்படின்றது. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு குறள் தான். அதாவது வந்து இந்த இந்த இன்னைக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து இந்த குறள் வந்து 100 விழுக்காடு வந்து புரியும். இதை வந்து நம்ம வந்து அதனால்தான் வந்து வள்ளுவர் வந்து ஒரு காலத்தை காட்டும் காலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து அவர் காட்டிய குறள் வந்து 1800 ஆண்டுகள் கழித்து இன்றும் அப்படி இருக்கும். இன்னும் ஒரு 2000 ஆண்டுகள் கழித்து அன்னைக்கு இருக்கிற ஒரு சமூக சூழ்நிலை சமூகத்தில் இருக்கிறவர்கள் பார்த்தாலும் வந்து இந்த ஒரு பிம்பமானது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கருத்தை தான் வந்து இந்த இதுல வந்து வலியுறுத்திருக்கிறார். அதுதான் வந்து இவர் வந்து அந்த மனம் என்ற தலைப்புல வந்து தெளிவாக வந்து காட்டியிருக்கின்றார். இதுல வந்து இன்னும் சில கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருக்கின்றாரு. அது வந்து அதனுடைய ஒட்டிதான். அதாவது வந்து அந்த உளவியல் சம்பந்தமா வந்து நிறைய விஷயங்களை, நிறைய செய்திகளை வந்து பரிமாறி இருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த உளவியல் கோட்பாடும் சோசியாலஜி, அதாவது அந்த சமூகியல் கோட்பாடும் வந்து நிரம்ப ஒரு அதற்கான ஒரு ஈடுபாடு வந்து அவருக்கு இருக்கிறத வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதை வந்து விலாவாரியாக விளக்கி காட்டி அதை பற்றி வந்து நிறைய ஒப்புமைகளை வந்து எடுத்து காட்டியிருக்கின்றார் அந்த பகுதியில. அடுத்ததாக வந்து 4வது தலைப்பு வந்து ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு. அதாவது வந்து திருவள்ளுவம் தமிழ் சமூகத்தினுடைய முதல் எதிர்ப்பு குறள். இது வந்து வள்ளுவர் வந்து ஒரு கலக குரல் எழுப்பியிருக்கிறாரு அப்படின்றத வந்து இங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த தலைப்பு வந்து உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை வந்து அன்னைக்கு இருந்த அந்த ஒரு அநீதிகளை அதை வந்து கடுமையாக சாடியவர் வந்து ஐயன் வள்ளுவர் தான். அதனாலதான் வந்து அவர் வந்து அந்த வெகுண்டு எழுந்து அதை பற்றி வந்து தன்னுடைய எல்லா குரட்பாக்களிலும் வந்து முடிந்தவரை எல்லா குரட்பாக்களிலும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து அந்த செய்தி வந்து புரியும் நமக்கு. வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி இருக்கின்றார். அதனால்தான் வந்து அவரால் வந்து அந்த இத்தகைய ஒரு பலவிதமான சிந்தனைகளை உள்ளடக்கி அதற்கான வந்து ஒரு அதை சொல்லக்கூடிய வந்து அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய குறள்களை வந்து எழுத முடிந்தது. அவர் வந்து ஒரு எளியவனை பத்தி எழுதுறாரு, பணக்காரனை பத்தி எழுதுறாரு, ஒரு பரத்தை பத்தி எழுதுறாரு, போர் செய்யறதை பத்தி எழுதுறாரு, அரசரை பத்தி எழுதுறாரு, அமைச்சரை பத்தி எழுதுறாரு, கல்வியை பத்தி எழுதுறாரு, கல்லாதவனை பத்தி எழுதுறாரு, இப்படி அறிவு இருக்கிறவனை பத்தி எழுதுறாரு, அறிவு இல்லாதவனை பத்தி எழுதுறாரு, கைமையை பத்தி எழுதுறாரு, பொறாமை கொல்லக்கூடாதுன்றது எழுதுறாரு. இப்படி எல்லாம் அந்த தொடாத தலைப்பே இல்ல. இந்த உலகமே அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க இந்த உலகத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1330 குறட்பாக்கள், அந்த 133 அதிகாரத்துக்குள்ளதான் உலகத்தினுடைய எல்லா பொருளும் நீங்க எந்த பொருள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் வந்து அதோட நம்ம வந்து கோரிலேட் பண்ணலாம். ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ஒன்றுக்கொன்று முரண் கிடையாது, ஒன்றுக்கொன்று நிச்சயமாக தொடர்புடையதுதான். அதுதான் வந்து அவர் வந்து அன்னைக்கு வந்து ஆராய்ந்திருக்கின்றார், மக்களை பார்த்திருக்கின்றார், அன்றைக்கு இருந்த உலக சூழ்நிலையை அறிந்திருக்கின்றார். அவர் உலக சூழ்நிலையை அறியவில்லை என்றால் இப்படி அவரால் எழுதியிருக்க முடியாது. அதை தான் வந்து இவரும் வலியுறுத்துறார். காப்பா அரவாணன், பேராசிரியர் காப்பா அரவாணனும் வந்து அதை தான் சொல்றாரு. அவர் வந்து உலக அறிவு படைத்தவர். அவர் வந்து இந்த குறளை எழுப்பியது வெறும் தமிழர்களுக்காக அல்ல, உலகத்தில் உள்ள மாந்தர்களுக்காக அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. அதாவது வந்து அதனாலதான் வந்து அவர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கல.
அல்லது அவர் அந்த சொல்லக்கூடிய இடத்திலே வந்து இப்போ நான் வந்து கணியன் பூங்குன்றனார், நான் வந்து இந்த ஊரு, நான் அந்த ஊரு அப்படின்னு சொல்லி நிறைய புலவர்கள் வந்து தங்களை வந்து ஐடென்டி அவங்களை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா வள்ளுவர் வந்து எந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, அல்லது ஏதாவது ஒரு ஐடென்டி ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா அதையும் வந்து அவர் சொல்லல. எந்த குரட்பாக்கள்லயும் வந்து அவர் வந்து சொல்லல. இறை வழிபாடு தொடங்கி எல்லா குரட்பாக்களையும் எடுத்துக்கொண்டாலும் வந்து அவர் வந்து எதையுமே வந்து அவர் வந்து சொல்லவில்லை. அப்படி சொல்லாம தான் அந்த மறைபொருளில் தான் வந்து கருத்தை வந்து விளக்கியிருக்கின்றார். அதுல வந்து எப்படி வந்து இந்த கலக இந்த எதிர்ப்பு குரலை எழுப்பியிருக்கின்றார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு 2-3 குரலை வந்து நாங்க சொல்றேன். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். அதே போல வந்து விலங்கோடு மக்களணியர் இளங்குநூல் கற்றோடொன்றுடையவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். இந்த மாதிரி வந்து எல்லா ஒரு இந்த குரட்பாக்கள்ல வந்து தன்னுடைய அந்த எதிர்ப்பு குரல், சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல், அதாவது நல்ல கருத்துக்களை, ஆனா அன்றைய சூழ்நிலையில அன்றைய சூழ்நிலையில அவர் பார்த்த அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு குரலாக வந்து இந்த குரல்களை வந்து எழுதியிருக்கிறார். இதே போல சில குரல்களையும் எழுதியிருப்பதாக அவர் தன்னுடைய நூல்ல வந்து இங்க குறிப்பிடுறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த குரல் வந்து அனைவருக்கும் ஒரு பொருந்தக்கூடிய குரல் தான். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இது வந்து 100க்கு 100 விழுக்காடு வந்து உண்மை. இன்னைக்கு வந்து நம்ம நடந்துக்கிறோமா நடந்துக்கலையா அப்படின்றதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. அப்படி நடந்துக்கணும்னாக்க வந்து நாடு வந்து இன்னைக்கே வந்து முன்னேறிடும். அது மாதிரி நடக்கல. இதை வந்து ஆனா வள்ளுவர் வந்து அன்னைக்கே வலியுறுத்திருக்கிறார். இது வந்து ஒரு இனத்திற்காக அவர் வலியுறுத்தவில்லை. இந்த ஒட்டுமொத்த மானிட சமூகத்திற்கு தான் இந்த வலியுறுத்தலுக்கு தான் வந்து பேராசிரியர் வந்து இங்க குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி தலைப்புகளை பிரிச்சு வந்து அடுத்த தலைப்பு வந்து திருவள்ளுவம் வாழ்வியல் கோட்பாடு. இந்த வாழ்வியல் கோட்பாடுன்னு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்றத வந்து ஒரு 5 உள் தலைப்புகளாக வந்து பிரிக்கிறாரு. அதாவது வந்து திருக்குறளுக்கு வந்து நம்ம பணியாற்றுறது எப்படி பணியாற்றணும்னா வந்து திருக்குறளை வந்து பாராட்டலாம், அது வந்து ஒரு வகை. 2ஆம் வகை வந்து திருக்குறளை வந்து புரிந்து கொள்வது. 3வது வந்து திருக்குறளை பரப்புவது. 4வது வந்து திருக்குறளை பின்பற்றுவது. 5வது வந்து திருக்குறளை பின்பற்ற வைப்பது. வைணவத்துல வந்து ஒரு 5 நிலைகளாக விஷ்ணு அப்படின்றது சமஸ்கிருத சொல். அந்த விஷ்ணுக்கு வந்து எங்குமே வியாபித்திருக்கிறார், எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறார்ன்றது பொருள். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பரம், வியூகம், விபவம், அந்தார்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைகள் வந்து அர்ச்சை, இந்த மாதிரி ஒரு 5 நிலைகள் வந்து அவரை பத்தி வந்து குறிப்பிடுவாங்க. அதாவது வந்து பெருமாள் வந்து அந்த 5 நிலைகள் இருப்பதாக குறிப்பிடுவாங்க. அதுல வந்து முக்கியமானது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சை அப்படின்றது. அர்ச்சை அப்படின்னா வந்து சிலையாக இருப்பது. அந்த சிலையாக நின்று கொண்டு அவரை வந்து நாம போய் பார்க்கிறோம், அவரும் நம்மளை பார்க்கிறாரு. நாம பாக்குறோமா இல்லையான்றது முக்கியம் இல்ல, அவர் நம்ம போனா நம்மளை பார்க்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை. அந்த அர்ச்சைன்ற இதுல வந்து நம்பிக்கை. ஏறத்தாழ வந்து இவர் வந்து அந்த அந்த 5 நிலைகளையும் வந்து ஒத்தவாறு இவர் வந்து இந்த கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வந்து திருக்குறளை பாராட்டுவது, திருக்குறளை புரிந்து கொள்வது, திருக்குறளை பரப்புவது. இப்போ வள்ளுவர் குரல் குடும்பமோ அல்லது கற்க கசடர் அமைப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 3வது வந்து மிக சிறப்பாக 2 நிலைகளையும் தாண்டி 3வது நிலையை வந்து செய்து கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து அதுல வந்து ஒரு அணில் மாதிரிதான் என்னுடைய பங்களிப்பு. அந்த திருக்குறளை வந்து பரப்புவது, ஊர்தோறும் வந்து பரப்புவது, முற்றோதல் நிகழ்ச்சிகள் நடத்துவது, அதை பற்றி வந்து பல இடங்களில் வந்து பேசுவது. 4வது வந்து இப்போ நம்ம ஐயா ராஜேந்திரன் போன்றவர்கள், ஐயா கதிரவன் போன்றவர்கள், நம்முடைய ஐயா பாபாராஜ் போன்றவர்கள்லாம் வந்து திருக்குறளுடைய மற்றவர்கள் பேரை குறிப்பிடாமல் இருந்தால் மன்னிக்கவும், ஏன்னா இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்றனால அவங்களுடைய பேரை வந்து நான் குறிப்பிடுகின்றேன். இவங்க எல்லாம் வந்து இந்த திருக்குறளை வந்து திருக்குறள் நெறிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திருக்குறளை வந்து சும்மா வந்து இப்போ படிச்சுட்டு 2 குறளை வந்து பேசிட்டு அப்படி வந்து விளக்கம் சொல்லிட்டு அப்படி போற இது கிடையாது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தினுடைய அடிப்படையிலே இந்த அவையில பகிர்கின்றனர். அந்த ஒரு குறளுடைய அடிப்படையில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் வந்து இவர் இங்க சொல்லியிருக்கிறார், திருக்குறளை பின்பற்றுவது. இந்த 4த்தையும் பண்ணிட்டோன்னா 5வது நிலைமை சொல்றாரு பாருங்க, திருக்குறளை பின்பற்ற வைப்பது, அதற்கு வந்து புகழ்ச்சி ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்றாரு. அதுதான் வந்து மிகவும் கவனிக்க வேண்டிய கருத்து. இப்ப இந்த 4த்தையும் நம்ம பின்பற்றிட்டுன்னு வச்சுங்களேன், எல்லாருமே பின்பற்ற ஆரம்பிச்சா யாருமே வந்து திருக்குறளை வந்து புகழ மாட்டாங்க. ஏன்னா வந்து அதை வந்து புகழ்வதற்கான தேவை கிடையாதுங்க.
அது வந்து அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சேச்சுரேஷன் நிலையை வந்து நம்ம அடைஞ்சிருவோம். ஏன்னா திருக்குறள் வந்து சொல்லிட்டாக்க வந்து அப்படியே வந்து எல்லாரும் இதுபடிதான் நடக்கிறோம், இதுபடிதான் நம்முடைய வாழ்க்கை நெறி, இதை வந்து அருமையா விளக்கியிருக்காரு. இதை வந்து நம்ம அவர் அந்த சொன்ன அந்த அந்த ஆய்வினுடைய அந்த கட்டுரையை வந்து நம்ம முழுதாக படித்துக் கொண்டால் அதில் இருக்கக்கூடிய அந்த சுவையை வந்து உணர முடியும். இந்த இதுக்கு வந்து அவர் நிறைய எடுத்துக்காட்டுகளை வந்து விளக்கியிருக்கிறார் இந்த 5 நிலைகளுக்கும். நான் வந்து அதுதான் உங்க நேரம் கருதி சுருக்கமாகத்தான் நான் இங்க வந்து விளக்கியிருக்கிறேன். அடுத்தது 6வது தலைப்புல வந்து என்ன சொல்றாருன்னா வந்து திருக்குறளுடைய திருவள்ளுவர் மதம் சாரா தெய்வ கோட்பாடு. இதுதான் வந்து இன்னைக்கு இல்ல, நிறைய நிறைய காலமாவே வந்து இந்த திருக்குறள் வந்து யார் வந்து அவருடைய ஐடியாலஜி அல்லது யார் வந்து அவருடைய சாமி அப்படின்ற கருத்து வந்து நாள்தோறும் போயிட்டு இருக்கு. இப்போ எங்களை போல இருக்கிறவங்க அவர் வந்து வைணவத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து இல்ல அவர் வந்து சைவத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னுவாங்க. ஜைனர்ஸ் வந்து சமணர் வந்து இல்ல அவரு சமணர் தான், அவரெல்லாம் வந்து அவர் சொன்ன எல்லா குறளுமே பாருங்க 100க்கு 99 விழுக்காடு வந்து சமணத்தை ஒட்டி தான் இருக்கு, அதனால வந்து அவர் சமணர் அப்படின்னுவாங்க. பௌத்த மதத்தை சார்ந்தவங்க நீங்க எல்லாம் தப்புப்பா, அவர் வந்து எங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விவாதங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதை வச்சு வந்து பல பட்டிமன்றங்கள் பல நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்தந்த குரல்களை எடுத்துக்கொண்டு அவர் வந்து இந்த 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 ஒரு சமயத்தை வந்து அவர் சார்ந்தவராக இருக்கிறார், இந்த சமயத்தை ஆதரிப்பவராக இருக்கிறார் அப்படின்றத எல்லாருமே வந்து குறிப்பிடுறாங்க. உண்மைதான். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் வந்து இறை மறுப்பு கிடையாது. அந்த ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து முன்வைக்கலாம். ஏன்னா கலைஞர் கருணாநிதி போன்ற நாத்திகர்கள் கூட வந்து வள்ளுவர் வந்து இறை மறுப்பாளர் என்பதை வந்து வெளிப்படையாக கூறவில்லை. அவர் வந்து இறையை ஏற்காதவர்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்களே தவிர இறை மறுப்பாளர்கள் என்று குறிப்பிடவில்லை, எங்குமே குறிப்பிடல. அவர் வந்து அன்னைக்கு இருந்த வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவருக்கு அந்த காலகட்டத்துல வந்து யாரெல்லாம் வழிபட்டார்களோ இந்திரன் முதற்கொண்டு திருமால் முதற்கொண்டு எல்லா கடவுளுடைய பெயர்களையும் வந்து அவர் வந்து அங்க குறிப்பிட்டிருக்கின்றார், சுட்டி இருக்கின்றார். அப்படிதான் வந்து அந்த ஒவ்வொரு குரல்லையும் வந்து சுட்டி இருக்கின்றார். அது வந்து அவர் வந்து அன்னைக்கு இயல்பு நிலையை எடுத்து காட்டியிருக்கின்றார். ஒரு இலக்கியவாதி வந்து என்ன செய்ய வேண்டும், அவருடைய முக்கியமான பணி என்னன்னாக்க வந்து இல்லாததை சொல்றது வந்து இலக்கியவாதி கிடையாது, இருக்கிறத சொல்லணும். அதை வந்து அவர் வந்து அங்க வந்து அன்னைக்கு தெளிவாக வந்து அதை வந்து எடுத்து காட்டியிருக்கின்றார். அந்த அவருடைய ஒவ்வொரு இதுலையுமே எடுத்து காட்டியிருக்கின்றார். இங்க வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து அவர் இப்படிதான் குறிப்பிட்டிருக்கிறார், இதுல வந்து மாற்றம் இல்லை அப்படின்றத அவரும் வந்து பேராசிரியர் காப்ப அரவாணன் அவர்களும் வந்து இங்க வந்து அதை எடுத்து காட்டுறாரு. இந்த குரல்கள் எல்லாம் வந்து அவர் இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதனுடைய பொருள் வந்து இப்படி இருக்கு அப்படின்றத எடுத்து காட்டுறாரு. ஆனா வந்து யார் வந்து அவருடைய அவருடைய அந்த தெய்வ கோட்பாடு எப்படிப்பட்டது அப்படின்றத 2 குரல் மூலமா வந்து நமக்கு வந்து தெளிவாக எடுத்து காட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அவ்வளவுதான். நாம சொன்னது எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய மனதிற்கோ அவங்கவுங்களுடைய கோட்பாட்டிற்கோ நாம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து உண்மையிலே வந்து அவருடைய தெய்வ வழி கோட்பாடு என்பது இப்படியாகத்தான் இருந்தது, இப்படியாகத்தான் அவர் அந்த காலகட்டத்தினுடைய நிலைகளை பார்த்து வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்றத இங்க வந்து சொல்றாரு. இன்னொன்னு வந்து இந்த மானடி நற்றால் அடி சேர்ந்தார் அடி சேராதார் அப்படின்ற அந்த தொடர்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய குரல்களை வைத்து அவர் வந்து உருவ வழிபாட்டை வந்து ஆதரித்தார் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா வந்து அதுவும் கிடையாது, அவர் வந்து உருவ வழிபாட்டை வந்து ஆதரிக்கவில்லை அப்படின்றதையும் இவர் குறிப்பிடுறாரு. அது வந்து அந்த குரல்கள்ல சொல்லி இருக்கிறாரு. ஆனா வந்து அது வந்து அவருடைய இயல்பு நிலையை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதை வைத்துக்கொண்டு அவர் வந்து உருவ வழிபாட்டை ஆதரித்தார் அல்லது உருவ வழிபாட்டிற்கு அவர் ஆதரவாக இருந்தார் அப்படின்றத நம்ம கூற முடியாது அப்படின்றத தன்னுடைய அந்த ஆய்வுல வந்து அவர் வந்து தெரிவிக்கிறார். அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த எல்லா குரல்களையும் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார். எழுதி அதை வந்து அது ஒரு தொடர் கட்டுரை மாதிரி எழுதியிருக்கிறார். 7வது வந்து தலைப்பு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவம் அரசியல் கோட்பாடு. அந்த அரசியல் கோட்பாடு வந்து அவருடைய என்ன வகையான அரசியலை வந்து முன்வைக்கிறார் அப்படின்றத வந்து இங்க சொல்றாரு. இந்த தலைப்பை வந்து நான் ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அடுத்த இதுக்கு ரிலேட்டடா அடுத்த ஒரு தலைப்பு வரும்போது இதை பத்தி விரிவா பேசணும். அதனால வந்து இங்க வந்து ஓரிரு வரிகள்ல மட்டும் இந்த தலைப்பை முடிச்சிடுறேன். திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா முடியாட்சியும் வந்து அவர் வந்து ஆதரிக்கவில்லை, குடியாட்சியும் வந்து அவர் ஆதரிக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இங்க முன்வைக்கிறாரு. அதுக்கு முன் வச்சுட்டு
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, அறிவார்ந்த மக்களை வந்து ஒரு அரசு ஆதரவாக வைத்துக்கொண்டு அதை ஆட்சி செய்வதுதான். அதற்கு வந்து அவர் வந்து பல அதிகாரங்களை வந்து துணைக்கு எடுத்துக் கொள்கின்றார். பெரியோரை துணை கோடல் கொண்டு எல்லா அதிகாரங்களுமே வந்து துணைக்கு வைத்து இந்த ஒரு கலப்பு விதமாகத்தான் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அஹ், இப்படி நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து வள்ளுவர் வந்து எதை எதிர்க்கிறார்? அதாவது வந்து இந்த நம்ம சொல்றோம் இல்லையா, அப்பா, அப்பாவுக்கு அடுத்த தந்தை, தந்தைக்கு அடுத்தது மகன், மகனுக்கு அடுத்தது மகன், மகனுக்கு அடுத்தது மகன். அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து அவர் விரும்பவில்லை. அதை வந்து கடுமையாக வந்து அவர் வந்து எதிர்க்கிறார். அதை வந்து அவர் வந்து ஆதரிக்கவில்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. அதே மாதிரி வந்து ஒரு கல்வி அறிவில்லாத ஒருத்தன் ஆட்சி செய்வதையோ, அல்லது ஒரு மக்களை பற்றி கவலை கொள்ளாதவன் ஆட்சி செய்வதையோ, மக்களுக்கு தீங்கு விளைப்பவன் ஆட்சி செய்வதையோ வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தகைய ஆட்சித்தன்மை வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து வள்ளுவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக வைத்திருக்கிறதா வந்து சொல்றாரு. அந்த அடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா விதிமறுப்பு கோட்பாடு. திருவள்ளுவம் விதிமறுப்பு கோட்பாடு அப்படின்றத வந்து சொல்றாரு. அதாவது வந்து அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஊழ் அப்படின்றத வந்து வள்ளுவர் வந்து அங்கங்க தெரிவித்திருந்தாலும் அவர் வந்து மறுப்பதாகத்தான் வந்து இவர் சொல்றாரு. காப்பா அரவாணன் வந்து தன்னுடைய அந்த ஆய்வு நூலில வந்து அதை வந்து நம்ம வந்து அவர் ஆதரிக்கிறாரு கிடையாது, ஆதரிப்பது அல்ல, அவர் வந்து அதை வந்து மறுக்கிறார் அல்லது வந்து உடன்படவில்லை அப்படின்றத வந்து இந்த ஒரு 2-3 குறள் மூலமா வந்து நமக்கு எடுத்துக்காட்ட விரும்புறாரு. ஆக்கம் அதர்வணியா செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உடை அப்படின்ற அந்த குறள்லையும், அடுத்தது வந்து வெள்ளத்தனை இடும்பை அறுவடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அப்படின்ற குறள் மூலமா அந்த மாதிரி ஒரு 4-5 குரட்பாக்களை வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து அதுல வந்து 2 குறள் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அத குறளை வந்து எடுத்துக்கொண்டு விதியை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, விதியை வந்து அந்த மறுக்கிறார் அல்லது அதன் உடன்படவில்லை என்பதை வந்து அந்த குறள் மூலமா விளக்கியிருக்கிறார். அடுத்தது வந்து காதல் கோட்பாடுக்கும் வந்து ஒரு 2 பக்கத்துல தான் வந்து ஒரு செய்தி எழுதியிருக்கின்றார். அந்த 2 பக்கத்துல வந்து சங்க இலக்கியங்கள் உள்ள சில பாடல்களை வந்து தொடர்பு படுத்தி அந்த காதல் கோட்பாடுக்கு வந்து சில கோட்பாடுகளை வந்து அங்கு ஒப்புமைப்படுத்தியிருக்கின்றார். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்குள் காமத்திற்குண்டு அப்படின்ற அந்த ஒரு குறளை வந்து இங்க ஒரு ஒப்புமையா வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். காமத்துப்பால்ல இருக்கிற இன்னும் ஒரு 10 குரட்பாக்களையும் 10ல இருந்து 20 குரட்பாக்களை வந்து அங்க எடுத்து குறிப்பிட்டிருக்கின்றாரு. அதை நான் வந்து அதுல இருந்து ஒரு குரட்பா மட்டும் தான் நாங்க இங்க மேற்கோள் காட்டியிருக்கின்றேன். இந்த 2 தலைப்பையும் வந்து ஏன் அதிகமா பேசலன்னா, அவர் வந்து அதை பத்தி ரொம்ப மிகையாக அதை பத்தி செய்திகள் சொல்லவில்லை. அதனாலதான் வந்து இந்த இவ்வளவுதான் அதோட வந்து நானும் அந்த செய்திகளை வந்து இங்க முடித்துட்டேன். இப்போ வர தலைப்பு பத்தி தான் வந்து மிக விரிவாக பேசியிருக்கின்றார். அதாவது வந்து திருவள்ளுவம் புறங்கூறா கோட்பாடு. இத வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30ல இருந்து 40 பக்கங்கள் வந்து ஒரு தொகுப்பு வந்து எழுதியிருக்கின்றார். நிறைய செய்திகள் வந்து இந்த புறங்கூறா கோட்பாட்டுல வந்து இருக்கு. இந்த புறங்கூறா கோட்பாடு வந்து ஒரு மனித இனத்திற்கு, ஒரு சமூகத்திற்கு வந்து மிக மிக முக்கியமானது. அந்த சமூகத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு, சமூகத்தினுடைய ஒரு நீட்சிக்கு வந்து இது ஒரு ரொம்ப அடிப்படை அப்படின்றத வந்து தெளிவாக உணர்ந்திருக்கின்றார். அந்த தெளிவாக உணர்ந்துதான் வந்து தன்னுடைய அந்த பட்டறிவால வந்து கல்வி அறிவால வந்து அருமையாக வந்து அந்த ஆய்வுகளை, ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு இது வந்து இதை மட்டுமே நம்ம ஒரு தனியா டாபிக்கா கூட, ஒரு தலைப்பா கூட வைத்து வந்து நம்ம இங்க பேசலாம். அத்தகைய ஒரு பொறுமையுடைய ஒரு தலைப்பு இது. அவ்வளவு செய்திகள் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை நான் எப்படி இங்க பேச முயற்சி செய்கின்றேன் என்றால், தமிழர்கள் ஏன் புறங்கூறினார்கள், வள்ளுவர் ஏன் புறங்கூறுதலை வந்து குற்றம் என்று குறிப்பிட்டார், அது அதற்கான தொடர்பான செய்திகள் என்ன அப்படின்றதுதான் வந்து அதுல இருந்து சில செய்திகள் எடுத்து நான் இங்க பேச விரும்புறேன். அவர் வந்து ஒரு புத்தர் கதையில இருந்து வந்து இதை வந்து ஆரம்பிக்கிறார். ஒரு புத்தர் வந்து தினமும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஆற்றுல வந்து குளிக்க போவாராம். அப்போ வந்து ஒரு பெண் வந்து தினமும் வந்து அங்க வருவாளாம். அந்த பெண் வரும்போது வந்து அந்த பெண்ணுக்கும் புத்தருக்கும் வந்து தொடர்பு இருப்பதாக வந்து அங்கு இருப்பவர்கள் எல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அதை பார்த்தாங்க. அதுக்கேற்றவாறு வந்து சில மாதங்களில் வந்து அந்த பெண் வந்து கருவுற்ற மாதிரி ஆயிட்டு தன்னுடைய வயிறு வந்து பெரிதாக இருந்ததாக வந்து இருந்தது. அப்போது வந்து புத்தரை பற்றி எல்லாருமே வந்து ஒரு அவதூறாக வந்து கருத்துக்களை வந்து கூறிக்கொண்டு சித்தரித்து வந்தார்கள், அதாவது அதை கூறிக்கொண்டு வந்தார்கள். அப்ப வந்து புத்தர் வந்து அதை பத்தி எப்பவுமே எதை பத்தியும் அவர் கவலைப்படவே இல்லை. அவருடைய பணிகளை வந்து அவர் வந்து விடாம செய்து கொண்டிருந்தார்.
ஒரு நாள் வந்து அந்த பெண் வந்து இவர்கிட்ட பேசும்போது வந்து அவருடைய காலில் விழுவதற்காக விழுவது போல விழுந்த போது வந்து அந்த பெண் வயிற்றில் வந்து அந்த துணி மூட்டை இருந்தது. அந்த துணி மூட்டை வந்து அப்படியே வந்து கீழே விழுந்து விட்டது. அப்ப வந்து அவள் வந்து கருவுற்று கரு கரு உறவில்லை என்பதை வந்து அங்கு சூழ்ந்திருந்தவர்கள் வந்து புரிந்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் வந்து புத்தருடைய அந்த அவருடைய அந்த ஒழுக்கத்தன்மையை, அவருடைய நேர்மைத்தன்மையை வந்து அவர்களுக்கு புரிந்து கொண்டு அவர்கள் வெட்கி தலைகுனிந்தார்கள் அப்படின்றத ஒரு சின்ன கதையை வந்து இங்க குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அவர் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால், அந்த புறங்கூறுதல் வந்து ஒரு மனிதனுடைய அந்த ஒழுக்கத்தன்மையை, நேர்மைத்தன்மையை, நியாயத்தன்மையை வந்து எப்படி வந்து மாற்றுகின்றது. புத்தருக்கே வந்து அந்த நிலைமை தான். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க சீலருக்கே வந்து அந்த நிலைமை தான். அப்படி அப்படி ஒரு அந்த புறங்கூறுதல் வந்து எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு தவறான கண்ணோட்டத்தை வந்து ஏற்படுத்துகின்றது என்பதை வந்து மிக சிறப்பாக வந்து அதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் வந்து பைபிள்ல வந்து அதாவது விவிலியத்துல வந்து அந்த பவுல் பவுல் வந்து எப்படி அந்த புறங்கூறக்கூடாது என்பதை சொல்கிறார் அப்படின்ற ஒரு அந்த கண்ணோட்டத்தையும் வந்து விளக்கியிருக்கின்றார். தமிழர்கள் ஏன் வந்து புறங்கூறினார்கள், ஏன் புறங்கூறுதலை பேசினார்கள் அப்படின்றதுதான் விரிவா பேசியிருக்காரு. அது வந்து நம்மளும் வந்து அதை வந்து இங்க ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஒரு 2000 ஆண்டுகளுடைய வரலாற்று நீட்சியை வந்து அவர் வந்து பேசுறாரு. சங்க காலத்துல வந்து எப்படி வந்து சூழ்நிலை இருந்தது, பெண்களுக்கான சூழ்நிலை வந்து எப்படி இருந்தது, பெண்கள் வந்து எதையுமே செய்ய செய்ய முடியாத ஒரு சமூகமாகத்தான் அன்றைக்கு இருந்தது. அதாவது வந்து காதல், வீரம் எல்லாமே இருந்தாலும் வந்து பெண்கள் வந்து போர்ல வந்து பங்கு கொள்ளக்கூடாது அப்படின்றது ஒரு செய்தி. அடுத்தது வந்து சங்க காலத்துல வந்து கடற்பயணம் மேற்கொள்ளும் போது பெண்களை வந்து அழைத்து செல்லக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு செய்தி. அதே போல வந்து அந்த பரத்தமை இருந்ததுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தது, அதுவும் வந்து ஒரு செய்தி. அப்ப வந்து இந்த புறங்கூறுதல் வந்து ஏன் வந்து வந்தது அப்படின்னா வந்து பெண்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு அடிமைத்தனமாக இருந்தார்கள். பெண்களுக்கு வந்து ஒரு கல்வியிலேயே வந்து ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை. பெருவாரியான ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை. அன்றைய சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படல. அப்ப வந்து வழங்கப்படாததுனால வந்து அவர்களுக்கு வந்து அந்த நேரம் இருந்தது. நேரம் இருந்தபோது வந்து அதை வந்து அவர்கள் பயனுள்ள வகையில வந்து செலவிட முடியவில்லை. அந்த பயனுள்ள விதத்துல வந்து செலவிட முடியாததுனால வந்து இந்த அவர்களுக்கு வந்து இந்த புறங்கூறுதல் தவிர வேற எதுவும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையவில்லை. அதை வந்து அவர் இன்னும் தெளிவா எப்படி சொல்றாருன்னா வந்து தேவனைய பாவாணர் வந்து குறளுக்கு வந்து அவர் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அந்த குறள் விளக்கு நூல்ல வந்து அவர் வந்து இந்த புறணி பேசுதல் குறித்து வந்து 2 கருத்துக்களை வந்து வைக்கின்றார். அதாவது 2 வார்த்தைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து கோள் சொல்தல், கோள். இன்னொன்னு வந்து குண்டனி பேசுதல். இந்த கோள் சொல்லுதல் அப்படின்றது வந்து என்னன்னா வந்து ஆண்கள் வந்து புறங்கூறுதல் செய்வது வந்து கோள் சொல்தல். அதே வந்து பெண்கள் வந்து இந்த புறங்கூறுதலை பத்தி பேசுதல் வந்து குண்டுனி பேசுதல் அப்படின்றத ஒரு விளக்கத்தை வந்து அவர் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே வந்து எனக்கு இது புது செய்தி தான். ஏன்னா அந்த நூலை படிக்கும் போது தான் வந்து இந்த மேற்கோளை வந்து நான் பார்த்து அதை உண்மையிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ கோள் சொல்லுதல் என்பது எனக்கு தெரிந்த ஒரு செய்தி தான். ஆனா வந்து இந்த குண்டுனி பேசுதல் அப்படின்றது வந்து அந்த இதை பார்த்து தான் நானும் வந்து ஒரு தெளிவு பெற்றேன். இப்ப இந்த சங்க காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்ததுனாலதான் வந்து பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காததுனால இந்த புறங்கூறுதல் வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமானது அப்படின்றது ஒரு காரணமாக வைக்கிறார். அடுத்தது வந்து தமிழ் சமுதாயம் வந்து இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து. நாம வந்து அந்த இடைக்காலம், அதாவது வந்து அந்த ஒரு 1500 1000 ஆண்டுகள் வந்து அடிமைப்பட்டே கிடந்தோம். தமிழ் சமூகம் வந்து முழுமையாக அடிமைப்பட்டு கிடந்தது. வெவ்வேறு படையெடுப்பு, வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், வெவ்வேறு மரபை சார்ந்தவர்கள் வந்து தமிழகத்தை, தமிழர்களை வந்து ஆண்டார்கள். அப்போ வந்து தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து பறிபோனது. தமிழர்களுக்கு வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. தமிழர்களுடைய அந்த மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது. இதையெல்லாம் வந்து இருக்கும்போது வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வந்தது. முக்கியமாக வந்து அந்த பொருளாதார சூழ்நிலை, சமூக சூழ்நிலை மற்றும் அந்த வரலாற்று சூழ்நிலை, இந்த 3 காரணிகளை வந்து அங்கு முன்வைக்கிறார். பொருளாதார சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, வரலாற்று சூழ்நிலை. இந்த 3 காரணிகளுமே தான் வந்து அந்த ஒரு மனப்பிரட்சி அல்லது மனத்தளர்வு ஏற்பதற்கு காரணமாக இருந்தது. இதுல ஆட்பட்டு இருந்த இனம் வந்து இந்த புரணி பேசுவதில், அதாவது வந்து இந்த புறங்கூறுதல்ல வந்து முழுமையாக வந்து தங்களை வந்து செயல்படுத்தி கொண்டார்கள். மற்ற ஒரு மரபினங்களை வந்து
ஒப்பிடுவதல்ல, மற்றவர்களை பார்வையிடும் போது வந்து இந்த ஒரு காரணியால் தான் வந்து இவையெல்லாம் ஏற்பட்டது அப்படின்றதை அவர் குறிப்பிட்டு, ஏன் இது வந்து மற்ற மரபு சமூகத்தில் இல்லைன்றதையும் குறிப்பிடுறாரு. அதாவது வந்து இப்போ ஒரு ஜப்பானியரோ அல்லது ஜெர்மனியரோ அல்லது வேற ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால், அவர்கள் வந்து முழுமையாக தங்களுடைய பணிகளிலேயே வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள், தங்களுடைய வேலைகளிலே வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனால வந்து அவங்களுக்கு இதற்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருந்தது. ஆனால் வந்து இங்க வந்து அந்த ஒரு வாய்ப்பு இல்லாததால் இவர்களுக்கு வந்து இதையே வந்து ஒரு செயல் திட்டமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததால தான் வந்து இந்த ஒரு இந்த ஒரு கோட்பாடு வந்து இங்க பரவலாக ஆகிவிட்டது, 100 விழுக்காடாக ஆகிவிட்டது. அது வந்து அந்த காலகட்டத்துல ஏறத்தாழ வந்து அந்த 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்துல வந்து இது வந்து நிரம்பி வழிந்தது. அதை வந்து வள்ளுவர் வந்து அதை உணர்ந்து கண்டு அறிந்துதான் வந்து அந்த புறங்கூறுதலை வந்து அவர் வந்து வன்மையாக கண்டித்தார். அது வந்து அவர் வந்து வள்ளுவர் மட்டும் கண்டிக்கவில்லை. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க வந்து நாலடியார்ல இருந்து எல்லா நூல்களுமே வந்து நீதி நூல்களுமே வந்து இந்த புறங்கூறுதலை வந்து கண்டிக்கின்றது. கண்டிப்பது மட்டுமல்லாமல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, புறங்கூறுதல் வந்து ஒரு குற்றச்செயல் தான் சொல்லுது. உண்மைதான் அது. ஏன்னா வந்து பல பேருடைய வாழ்க்கையை வந்து பல பேருடைய நேர்மையை வந்து நம்ம சந்தேகிக்கும் போது அல்லது வந்து புறங்கூறுதல் என்பது என்ன? ஒருவரை பற்றி இல்லாததை சொல்வது அல்லது இட்டுக்கட்டி சொல்லுவது அல்லது அவதூறு சொல்வது, இதுதான் வந்து புறங்கூறுதல். நீங்க இப்ப உலகத்தை ஆண்ட உலகத்தை சில சில ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வந்து இங்க சர்வாதிகாரியாக இருந்த நீங்க ஹிட்லரை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நடந்தது. ஹிட்லருடைய இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அந்த போர்முறை அந்த இது பண்றதே வந்து புறங்கூறுதல். இல்லாத ஒன்றை வந்து இட்டுக்கட்டி சொல்லி அதை வந்து மக்களிடையே பரப்பி அதை வந்து ஒரு அந்த செய்தியை வந்து வேகமாக வந்து பரவ செய்வது. அப்போ வந்து எல்லாருமே நம்புவாங்க. நம்பும் போது வந்து ஒரு அவநம்பிக்கை உண்டாகும். அந்த அவநம்பிக்கையினால வந்து ஒரு சமுதாய கட்டமைப்பே வந்து மாறுது. ஒரு சமுதாயமே வந்து சீர்கேடாகுது. இது ஒரு புறங்கூறுதனால வந்து இவ்வளவு ஒரு தீமைகள் ஏற்படுது. தனிப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த இனத்திற்குமே வந்து ஒரு பேரழிவு ஏற்படுது அப்படின்றதுதான் வந்து இந்த புறங்கணிப்பு கோட்பாடை வந்து மிக விளக்கமாக வந்து பல எடுத்துக்காட்டுகளோட வந்து எழுதியிருக்கின்றாரு. இன்னும் சொல்ல போனா அந்த ஷேக்ஸ்பியர் ஓசோல்ல அந்த ஒரு கதையுமே வந்து குறிப்பிட்டு அதுல வந்து எப்படி வந்து அந்த கதாபாத்திரங்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து புறங்கூறி கொண்டதுனால வந்து எப்படி வந்து கவிழ்ந்தார்கள், எப்படி வந்து அவர்களுடைய அந்த ஆட்சி மாறியது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்கின்றாரு. இந்த புறங்கூறும் அதாவது அந்த புறங்கூறுதனால வந்து அந்த சிந்தனையினால. இறுதியாக வந்து 11வது தலைப்புக்கு வந்திருக்கின்றேன். மற்ற 3 தலைப்புகள் வந்து நான் அதை பற்றி குறிப்பு வந்து இங்க எடுக்கல. அதனால வந்து இந்த 11 தலைப்புகளோடு வந்து நிறைவு செய்து கொள்கின்றேன். திருவள்ளுவம் புறக்கணிக்கும் கோட்பாடு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. திருவள்ளுவம் வந்து ஏன் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு வந்து நம்ம வந்து திருக்குறளை வந்து நம்ம வந்து முடிந்த அளவுக்கு வந்து எடுத்து செல்கின்றோம். எல்லா தளங்களிலும் எல்லா இடத்துலயுமே வந்து எடுத்து செல்கின்றோம். ஆனா வந்து இத்தனை ஆண்டுகளாக, அதாவது வந்து அந்த 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கணக்கு வைத்துக் கொண்டால் திருக்குறள் வந்து பெருமளவு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தளத்திற்கு வந்து எடுத்து செல்லப்படவில்லை. அது ஏன் அப்படின்ற அந்த வினாவை எடுத்துக்கொண்டு அதற்கு வந்து விரிவாக வந்து ஒரு ஆய்வு பதிவாகவே வந்து பதிவு பண்ணியிருக்கின்றார். எப்படி பதிவு பண்ணியிருக்கின்றார் என்றால் வந்து மூவேந்தர் காலத்துல வந்து திருக்குறளுக்கு வந்து அவர்கள் என்ன செய்தார்கள், ஏன் வந்து அவர்கள் எடுக்கவில்லை, இதை முன்னெடுத்து செல்லவில்லை அப்படின்றத வந்து விரிவா வந்து அலசி ஆராய்ந்திருக்கின்றார். அதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னாக்க வந்து திருவள்ளுவரே வந்து அந்த அரசர்களுக்கு அந்த அரச தன்மைக்கு எதிரான கருத்துக்களை வந்து புரட்சி கருத்தாக வந்து அவர் வந்து தன்னுடைய பொருட்பாக்களில் வந்து எழுதியிருக்கின்றார். அவர் வந்து அறம் சார்ந்த அரசு அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனா வந்து இவங்க வந்து தர்மம் சார்ந்த அரசு அமைப்பதெல்லாம் குறியா இருந்திருக்காங்க. தர்மம் சார்ந்த அரசு என்பது மனுநீதி அடிப்படையாலானது. அறம் சார்ந்த அரசு என்பது மக்களுக்கு தேவையாக இருக்க வேண்டியது. அந்த மக்களுக்கு தேவையான அரசு வந்து இல்ல, அதற்கான எதிர்ப்பு குரலை, கலக குரலை வந்து வள்ளுவர் வந்து எழுப்பியிருக்கின்றார். இறைமாட்சியை தொடங்கி கைமையில வந்து பொருளதிகாரத்தை வந்து அந்த பொற்பால வந்து அவர் முடிக்கின்றார். அதனால வந்து அது வந்து ஒரு ஒரு சித்தாந்த அடிப்படையிலே வந்து அதை பாக்குறவங்க வந்து என்ன இவர் வந்து இங்க ஆரம்பிச்சு நம்மள கடைசியில திருடங்கன்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு கோணத்துல முடிக்கிறாரு அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அவர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கின்றது.
நான் இன்னும் சொல்றேன் என்னன்னா, இன்னைக்கு அரசியலை நீங்க ஒப்பிட்டாலும் வந்து ஐயன் வள்ளுவர் குறிப்பிட்டது உண்மை என்றே நான் உறுதிபட கூறுவேன். இன்னைக்கு வந்து நடக்கின்ற ஆட்சியை பாருங்கள். எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் என்ன நடக்கின்றது? இதுதான் நடக்கின்றது. கடைசியில வந்து என்னென்ன எங்க முடிகிறது? கைமையில தான் முடிகின்றது. யார் அனுபவிக்கின்றார்கள்? நம்மை போன்ற நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் தான் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆட்பட்டிருக்கின்றார்கள். அந்த கயமைன்றது வந்து அவங்களை கொல்லுது. இன்னைக்கு ஆட்சி செய்பவர்களையும் கொல்லுது, அன்னைக்கு ஆட்சி செஞ்சவங்களையும் வந்து கொல்லுது. அதனாலதான் வந்து அவங்க வந்து அதை வந்து அடுத்ததாக எடுத்து செல்லவே. இரண்டாவது வந்து அவர் வந்து அறத்தை வந்து அறம்தான் வந்து அவர் ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கிறார். அவருடைய எல்லா குரட்பாக்களிலும் வந்து பாத்தீங்கன்னா அறம் 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 அறம். நீங்க பொருள் சம்பாதிப்பதற்கும் அறம் வேண்டும், வாழ்வதற்கும் அறம் வேண்டும். காமத்திற்கும் அறத்தை வகுத்தவன் வள்ளுவன் தான். உலகத்துல வந்து காமத்திற்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அறம் சார்ந்த கருத்தை வந்து எவனுமே சொல்லல. இதுக்கு மேல எவனாலையும் சொல்ல முடியாது. நான் வந்து 100 விழுக்காடு உறுதிபட கூறுவேன். வள்ளுவனை போல வந்து அந்த ஒரு கருத்தை வந்து யாராலுமே வந்து வைக்க முடியாது. இப்படி எல்லா வகைத்திலுமே வந்து அறத்தை சார்ந்து வள்ளுவன் வலியுறுத்த கருத்து வந்து இங்க மக்களுக்கு வந்து அதாவது வந்து இந்த அரசர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வந்து ஒரு கருத்தா வைக்கிறார். அதாவது வந்து அரசர்கள், அதாவது வேந்தர்கள், அதுக்கு தொடர்ந்து வந்த வேந்தர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது, மக்களே ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதை வந்து அழகாக எடுத்துரைக்கின்றார். இது வந்து நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து நம்முடைய தோல்வியாக கூட இருக்கலாம். அந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த கேளிக்கை உணர்விலே உந்தப்பட்டிருந்தார்கள். அதாவது வந்து ஆடல், பாடல், கூத்து இது போன்ற விஷயங்களிலே அது போன்ற அந்த போதைக்கு வந்து அடிமையாக இருந்தார்கள். ஆனா வந்து அவங்க வந்து ஒரு நியாயமான ஒரு கட்டத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள், அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாமல் இருந்தார்கள். வள்ளுவன் வலியுறுத்திய அந்த கருத்துக்கள் வந்து படிக்கிறதுக்கு எளிமையாக இருந்தது, ஆனால் வாழ்வில் செயல்படுத்துவதற்கு கடினமாக இருந்தது. அந்த கடினமாக இருந்ததால வந்து அந்த கருத்துக்கள் வந்து அவங்களால தொடர்ந்து வந்து எடுத்து செல்ல முடியவில்லை. அதை வந்து அவங்களால வந்து இன் பிரின்சிபலா வந்து அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாரு. அவங்க யார் வைக்கிறாரு? நம்ம தமிழர்கள் மேலதான் வைக்கிறாரு. தமிழர்கள் வந்து அன்னைக்கு வந்து அதே நிலைமையில இருந்தாங்க, இன்னைக்கே வந்து அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம வந்து என்னையே எடுத்துக்கங்க, நானும் இப்போ ஒரு 40 நிமிஷமா பேசுறேன். ஆனா என்னாலே வந்து முழுமையாக திருக்குறள் படி வாழ வேண்டுமா என்றால் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். 100 விழுக்காடு என்னால் வாழ முடியும் என்று உறுதி கூற முடியாது, ஆனால் வந்து அதற்கேற்றவாறு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா வந்து இந்த தெளிவு பிறந்திருக்கின்றது. இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல பேசும்போதும் கலந்து கொள்ளும் போதும் வந்து அவர் வந்து யாருக்காகவும் எழுதல, நமக்காக தான் எழுதியிருக்கின்றார், நாம் வாழ்வதற்காக எழுதியிருக்கின்றார். அது வந்து ஒரு வாழ்வியல் சிந்தனை கொண்டது. இந்த சிந்தனை வந்து தமிழர்களிடையே வந்து இல்லை அப்படின்றத வந்து உறுதிபட கூறியிருக்கிறார். இது வந்து அந்த 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 ஒரு எண்ணம், அந்த சிந்தனை வந்து வந்திருந்தா வந்து திருக்குறள் வந்து எல்லா இடத்துலக்குமே வந்து சென்றிருக்கும். அதே மாதிரி வந்து திருக்குறள் வந்து ஒரு சமயம் சார்ந்த கருத்தை வந்து உறுதியாக கூறவில்லை. திருக்குறள் வந்து தன்னை இன்னார் என்று அவர் அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. அதுவும் வந்து ஒரு அடிப்படை காரணம். நான் வந்து ஒரு சைவத்தை சார்ந்தவன், நான் ஒரு வைணவத்தை சார்ந்தவன், நான் சமணத்தை சார்ந்தவன் அப்படின்றத வந்து அவர் வந்து அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. அந்த அடையாளம் காட்டிக்கொள்ளாதான் வந்து இன்னைக்கு திருவள்ளுவரை பல பேர் உரிமை கொண்டாடுறான். அவருக்கு வந்து புது புது ஆடையெல்லாம் வந்து போடுறான். அது வந்து வேற விஷயம். திரு திருவள்ளுவர் வந்து நாங்க தான் எங்களுக்காக தான் வந்து அவர் வந்து எழுதுறாரு, எங்களுக்கு தான் எழுதியிருக்காரு அப்படின்லாம் வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிறான். ஆனா வந்து உண்மையை சொல்ல போனா அவர் வந்து தன்னை அடையாளம் படுத்திக் கொள்ளவில்லை. அவர் வந்து தன்னை வந்து எங்கேயும் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அடுத்ததாக அவர் வைக்கக்கூடிய வந்து இன்னொரு கருத்து வந்து ஆழமாக சிந்திக்கக்கூடியது. நீங்க இப்போ பழைய அந்த வரலாற்றை ஆரம்பித்து சாக்ரட்டிஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டு செல்வதற்கு வந்து அவர்களுக்கு சீடர்கள் இருந்தார்கள். இப்போ இவரு இயேசுனுடைய அவருடைய கோட்பாட்டை கொண்டு செல்வதற்கு வந்து அவருடைய சீடர்கள் இருந்தார்கள். அதே போல வந்து அதுக்கு முன்னாடி இருந்த புத்தருடைய கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு புத்தருக்கு சீடர்கள் இருந்தார்கள். அது போல வந்து ஒவ்வொரு அந்த சான்றோர் பெருமக்களுக்கும் வந்து ஒரு சீடர்கள் இருந்தார்கள். வள்ளுவர் வந்து சித்த மரபிலே வந்து விட்டார். அந்த சித்தர்கள் மரபிலே வந்ததுனால வந்து இவர் எழுதின அந்த வள்ளுவம் என்ற அந்த திருக்குறள் வந்து அனைத்து தரப்பையும் வந்து சென்று செல்வதற்கு வந்து அடுத்த ஒரு நிலையில் ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அதாவது வந்து அந்த சீடர் பரம்பரையோ இல்லாமல் வந்து போய்விட்டார்கள். அதனால வந்து என்ன ஆனது என்றால் அது வந்து ஒரு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது. அந்த இடைவெளி ஏற்பட்டதுனால வந்து அங்க வந்து அப்படியே வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது. அந்த தொய்வு ஏற்பட்டதுனால இது வந்து அடுத்தடுத்ததாக வந்து தொடர்ந்து செல்ல இயலவில்லை.
இது வந்து நம்ம வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த 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 கருத்து வந்து இந்த இது நடந்திருந்தால் இன்று திருக்குறள் வந்து உலகத்திலிருந்து எல்லா சமூகத்திலும் வந்து போயிருக்கும். அதே போல இந்த கல்லுண்மை அதிகாரம், கல்லுண்ணாமை கோட்பாடு, புலால் மறுத்தல் கோட்பாடு, இந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்களை வந்து அது வந்து சென்றடையவில்லை. அல்லது வள்ளுவர் வந்து அதை எந்த அடிப்படையில் கூறினார் என்பது புரிந்து கொள்ளப்படவில்லை அல்லது புரிய வைக்கப்படவில்லை. இந்த காரணங்களால தான் வந்து வள்ளுவர் வந்து குறள் வந்து அடுத்த நிலைக்கு செல்லவில்லை என்பதை வந்து ஒரு ஆய்வாக வந்து இங்க அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் வந்து இது வந்து ஒரு அரிய நூல். நான் வந்து ரொம்ப சுருக்கமா பேசிட்டதாக நினைக்கிறேன். நிறைய செய்திகள் வந்து இந்த நூல்ல வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று ஆய்வு தொகுப்பு நூலாகத்தான் வந்து இது இருக்கும். அதாவது வந்து திருவள்ளுவம் எப்படி வாழ வேண்டும், குறள் நெறியில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு மிகை உணர்வுடன் வந்து அதை வந்து அவர் எழுதியிருக்கின்றார். அதை வந்து அவருடைய ஒவ்வொரு செய்தி சொல்லும் போது அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அதை வந்து பலவிதமான ஒப்பீட்டோடு உலக அறிஞர் பெருமக்கள், உலக பல மரபு மக்களின் வாழ்க்கை, இந்த கருத்துக்களோடு வந்து ஒப்பிட்டு இந்த ஒரு அரிய நூலை வந்து அவர் வந்து எழுதியிருக்கின்றார். இது நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் போது அனைவரும் வந்து வாங்கி படிக்க வேண்டும். இதை வந்து அனைத்து தளங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்டாலின் ராமகிருஷ்ணன். மிக அருமையான ஆய்வுரையாக அமைந்திருந்தது, மிகச் சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. நல்ல தகவல்கள், எங்களை போன்றவர்களுக்கு தெரியாத பல தகவல்கள். பேராசிரியர் காப்ப அரவாணன் அவர்களை பற்றிய அறிமுகம் மிகச் சிறப்பான அறிமுகமாக இருந்தது. குறள் குறித்தும் அவர் எழுப்பிய சில கேள்விகளை பற்றியெல்லாம் அழைத்து கூறினீர்கள். மனு நீதியின் ஆதிக்கம் அது எப்போது ஏற்பட்டது, குறள் எழுதப்படுவதற்கான சூழல் ஏன் ஏற்பட்டது அல்லது எந்த சூழலில் எழுதப்பட்டது என்பதை பற்றிய கேள்விகளை, வினாக்களை எழுப்பினீர்கள். குறள் எழுதப்பட்ட வள்ளுவர் எழுப்பிய கலக குறள்கள் இவற்றை பற்றியெல்லாம் ஒரு ஆய்வு கட்டுரையாக வாசித்ததாகவே நான் கருதுகிறேன். மிகச் சிறந்த உரையாக அமைந்திருந்தது. 2 பெர்டினன்ட் கொஸ்டின்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி குறிப்பிடத்தக்க 2 கேள்விகளை எழுப்பினீர்கள். புறங்கூறுதல், ஆசிரியர் எழுதியதாக எங்களுக்கு எடுத்து சொன்னீர்கள். புறங்கூறுதல் குறித்த ஒரு மிக அருமையான அலசல். அதிலும் குறிப்பாக புறங்கூறுதல், ஏன் தமிழர்கள் அதிகமாக புறங்கூறுகிறார்கள் என்ற கேள்வி நம்மை சுய பரிசோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. மிக அருமையான கேள்வி எழுப்பினீர்கள். அடுத்ததாக இன்னும் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினீர்கள். குறள் ஏன் புறக்கணிக்கப்பட்டது, வேந்தர்களால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது, மக்களால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது என்பதற்கான கேள்வியை எழுப்பினீர்கள். அதை எப்படி நாம் மக்களிடத்திலே கொண்டு செல்ல முடியும் என்பது குறித்தும் கூறினீர்கள். மிக அருமையான உரையாக இருந்தது. இது குறித்த இன்னொன்று நான் அதிகமாக கேள்விப்படாத ஒன்று, அறம் சார்ந்த அரசாட்சி, தர்மம் சார்ந்த அரசாட்சி என்ற கேள்வியை, மிக அருமையான ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் தேஞ்சா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், டாக்டர் அஷ்ரப் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், சிஆர் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் இது குறித்து தங்களது பார்வையை செலுத்துவார்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று கருதுகிறேன். அறம் சார்ந்த அரசாட்சி, தர்மம் சார்ந்த அரசாட்சி, மிக நுண்ணிய வேறுபாடு இருக்கக்கூடும் அல்லது மிக பெரிய வேறுபாடு கூட இருக்கக்கூடும். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் அலச வேண்டிய ஒரு கேள்வியை இந்த உரையின் மூலம் எழுப்பினீர்கள். மிக்க நன்றி ஸ்டாலின்.